ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங், பெருசாக ஃபால் ஆகல, சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்னா ஒரு மைனர் பாசிட்டிவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து இந்த ட்ரம்ப் வந்து சும்மா இருக்க மாட்டுறாரு. விசாக்கு வந்து ஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாரு. அதனால மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஃபால் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி வந்து அது நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகுதா இல்லை கேப் டவுன் ஓப்பனிங் ஆகுதா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இப்போதைக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டேக்கு வந்து 25,200 அப்படிங்கிறது மெயின் சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 25,150, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன் வந்து 25,500 தான். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு மூவ் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் பார்ப்போம் பாசிட்டிவாக மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி வந்து இப்போ தான் ரீசெண்டாக நல்லா ரெக்கவரி ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து அதுக்கு ஆப்படிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த வீக்கெண்டில். ஸோ அதனால் ஒரு ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஐடியில் மறுபடியும். ஸோ இப்போ தான் நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் நல்லா இருக்குது. ஓகே, ரெக்கவரி ஆக போகுதுன்னு எதிர்பார்த்தேன். திரும்ப ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா திரும்ப ரெக்கவரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். நாள் டைம் எடுக்கும். ஸோ பேங்கிங்கும் அதே மாதிரி தான் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹை போனதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட ஏன்னா 53,700லேருந்து 55,800 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு, எந்த ஒரு டவுன்ஃபாலும் இல்லாமல். ஸோ அப்படிங்கும்போது ஸோ சின்ன செல்லிங் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெருசாக வந்து இம்பேக்ட் கொடுக்காது. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி அவன் இன்னும் அதே இடத்துல தான் சைட்வேஸில் இருக்கான், பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இருக்குது. சாரி, இந்த லெவலை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 1425-30 அந்த ரேஞ்சை. ஸோ ஆனால் அது வரைக்கும் போயிட்டு திரும்ப அவன் செல் ஆகுறான். அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1350லேருந்து 1420 கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிருக்கான். ஸோ எந்த ஒரு செல்லிங்கும் பெருசாக இல்லாமல். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக டவுன்ஃபால் வந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கரண்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.